மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 54. மாலை அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்த அஸ்வின் வாங்கிய பொருட்களை எல்லாம் அதனதனிதத்தில் அடுக்கி கொண்டிருந்தான். கண்களும் கைகளும் அன்னிச்சையாக தங்கள் வேலைகளை செய்து கொண்டு இருக்க, மனமோ அவனிடம் இல்லாமல் தன் போக்கில் சென்று கொண்டு இருந்தது. கோபி ரிதன்யாவின் நினைவுகள் அவன் மனதை பாரமாக அழுத்த மிகவும் சோர்ந்து போனான். அழைப்பு மணி ஒலிக்க இந்நேரத்தில் யார் என்று யோசித்தவாறே கதவை திறந்தான். அங்கே முருகேசன் நின்றிருந்தார். அவரை கண்டதும் சந்தோஷமும் மனதில் இருந்த வருத்தமும் ஒன்று சேர்ந்துவிட அவரை அணைத்து அழத் தோன்றியது. ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான். ஏனெனில் அவர் இப்பொழுது வந்திருப்பது அவனை காணவா, இல்லை ரிதன்யாவிற்காக தன்னிடம் சண்டையிடவா என்று தெரியாத நிலையில் அவரிடம் தானாக சென்று பேசி வலியை வாங்கி கொள்ள அவன் விரும்பவில்லை. வாங்க மாமா என்றான். ஒரு புயல் என உள்ளே நுழைந்தவர், என்ன அச்சு இதெல்லாம் என்றார் கோபமாக. எது மாமா என்றான் சுரத்தே இல்லாமல். நீ இப்போ எதுக்கு அந்த வீட்டை விட்டு வரணும்? கோபமான அவர் கேள்வியில் திகைத்து அவர் முகத்தை பார்த்தான் அஸ்வின். எத்தனை முறை கோபியிடம் இவரே கேட்டிருக்கிறார். தன் காதிலேயே விழுந்த வார்த்தைகளை எண்ணி பார்த்தான். இப்போ எதுக்கு இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க? இவனால தான் உனக்கு கல்யாணம் தள்ளி போகுது. எத்தனை முறை கோபியிடம் சத்தமிட்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இப்பொழுது வந்து இப்படி கேட்டதும் அவன் ஆச்சரியமாக அவரை பார்த்தான். என்னடா பதில் பேசாம நின்னா எப்படி? ஊருக்கு வரேன்னு சொல்லி உன்னை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறதுக்காக கோபிக்கு ஃபோன் பண்ணா மருமக தான் ஃபோனை எடுத்தா. கோபி வீட்லேயே ஃபோனை விட்டுட்டு போயிட்டானாம். சரி, அச்சுவை அனுப்புமான விவரம் சொன்னால் நீ வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்கிறா. என்னவோ உனக்கும் அவளுக்கும் பிரச்சனை, அதில் கோபி உன்னை அடிச்சிட்டான்னு கோச்சிக்கிட்டு வந்துட்டியாமே. என்ன அச்சு இதெல்லாம்? நான் வீட்டுக்கு கூட போகாமல் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். அட்ரஸ் யார் கொடுத்தா? அவகிட்ட தான் கேட்டேன். ஆனால் அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லி யாரோ உன்னோட ஃப்ரெண்டு பேரை சொன்னான். அவன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறதா சொல்லி அவனோட நம்பரை கொடுத்தா. அந்த பையனுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இங்கே வந்தேன். சரி விடுங்க மாமா, வாங்க உட்காருங்க, காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். அவன் அவர் கைப்பிடித்து உள்ளே அழைத்து வந்து அமரச் சொல்லிவிட்டு சமையலறை பக்கம் சென்றான். அவன் கைப்பிடித்து நிறுத்தியவர், அச்சு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணுற என்றார். என்ன மாமா பண்ணணும்? முதல்ல வீட்டுக்கு வா. வந்து என்னடா இப்படி கேட்குற? உங்களுக்கு புரியலையா மாமா? நான் அங்கே அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன். யாரு மருமக சொன்னாலா? அது எல்லாம் அவள் அம்மா புத்தி அப்படியே இருக்கு என்று கோபமாக கத்தியவர், நீ வா, நான் கோபிக்கிட்ட சண்டை போடுறேன். அவன் கையை அழுத்தமாக பற்றி கொண்டார். மென்மையாக அவர் கையை விலக்கி விட்டவன், விடுங்க மாமா, இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க. நான் வீட்டை விட்டு வரேன்னு சொன்னப்போ மாமா ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படின்னா அவருக்கும் நான் அங்கே இருக்கிறதுல இஷ்டமில்லைன்னு தானே அர்த்தம். இதுக்கு மேலே அங்கே ஏன் இருக்கணும்? எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? நான் என்ன அவருக்கு உறவா என்றான். பட்டென அடிக்க கையை ஓங்கியிருந்தார் முருகேசன். ஆனால் அடிக்காமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றார். விரக்தியான புன்னகை ஒன்று அவன் இதழில் அரும்பியது. விடுங்க மாமா. சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார். மெல்ல அவன் கையை ஆதரவாக பற்றி கொண்டு, எப்படி அச்சு, எப்படி நீ தனியாக இருப்ப? இனி பழகிக்க வேண்டியதா மாமா, வலி நிறைந்த புன்னகையோடு கூறினான். நான் என்ன சின்ன குழந்தையா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் மாமா. சுவற்றை வெறித்தவாறு கூறியவனின் விழிகள் கலங்கி போயின. அப்படியெல்லாம் விட முடியாது அச்சு. நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலாம். அதுக்குள்ளே நான் கோபிக்கிட்ட பேசுகிறேன். அவன் பதில் சொல்லும் முன் அவருடைய செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தார். வைதேகி அழைத்திருந்தார். அவசரமாக அதனை ஏற்று பேசியவர் கொஞ்சம் தள்ளி சென்று பேசிவிட்டு வந்தார். இதோ பாரு, அத்தையும் அதே தான் சொல்கிறா. நீ முதல்ல கிளம்பு. உன்னை தனியாக எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. நீ வா, நம்ம ஊருக்கு போகலாம். மாமா என்ன பேசுகிறீங்க? எனக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. என்னால் லீவ் எல்லாம் இப்போ எடுக்க முடியாது. எதுவும் பேசாமல் இறுக்கமான முகத்தோடு சென்று அமர்ந்து கொண்டார். சில நிமிடங்கள் பொறுத்து பார்த்தவன் மெல்ல அவர் அருகில் சென்று அமர்ந்து அவரை சமாதானம் செய்ய ஆரம்பித்தான். இங்கே பாருங்க மாமா. அவர் தாடையை பிடித்து தன்னை பார்க்க செய்தான். நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நான் இப்படியே இருந்துக்கிறேன். 15 வயசில் அம்மா இருந்தப்போ ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். தனியாக இருந்தேனே, ஒன்றுமே தெரியாதப்போவே இருந்துட்டேன். இனி அப்படி இருக்க முடியாதா? இப்போ பாருங்க, எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கேன் என்று சொல்லி சிரித்தான். அவர் கண்கள் கலங்கின. மீண்டும் தன் செல்போனை எடுத்துக்கொண்டு சென்று ஓரமாக நின்று பேசிவிட்டு வந்தார். அத்தை என்ன வயிறாடா என்றார். சரி, நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு வைதேகியை அழைத்து பேசினான். சில நிமிடங்கள் சமாதானம் செய்தும் அவர் சமாதானம் அடையாமல் முரண்டு பிடித்தார். முடிவாக அவர் கூறினார், ஆக
நாங்கள் சொல்கிற எதையும் கேட்கக்கூடாதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு பேசுகிற இல்ல அச்சு. இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நாங்கள் என்ன உனக்கு உறவா என்றார். அத்தை என்றவனின் முகம் கடுமையாக மாறியது. தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன், போதும் அத்தை, இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க. இந்த ஒரு விஷயம் தவிர நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் என்றான். நாங்கள் வேற என்னத்தை சொல்ல போகிறோம்? நீ தனியாக இருக்க வேண்டாம், அவ்வளவுதான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? எனக்கு மேன்ஷனில் போய் தங்க எல்லாம் இஷ்டம் இல்லை. அப்போது நாங்கள் சொல்கிறத கேளு. நாங்கள் உனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் நீ தனியாக இருப்பேன்ற கவலை எங்களுக்கு இல்லை. திகைத்தான் அஸ்வின். அவன் மௌனம் சாதிக்கவும், என்னாச்சு? இப்போ தான் நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொன்ன என்றார். அத்தை, அது அவன் தட்டு தடுமாறி பேசினான். அவன் முகத்தில் மாற்றத்தை கண்டவர் அவனிடம் இருந்து செல்போனை வாங்கி பேசினார் முருகேசன். விவரம் அறிந்து கொண்டு விட்டு அழைப்பை துண்டித்தார். இதை பாரு அச்சு, அவ சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? உனக்குன்னு யாருமே வேண்டாமா? உனக்கு என்ன குறைச்சல்? இப்போ நான் ஊருக்கு போய் உனக்கு ஜாதகம் எழுதி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாத. உண்மையிலேயே எங்கள் மேலே மாமா அத்தன்னு உன் மனசில் மரியாதை வச்சுருந்தா நாங்கள் சொல்கிறத கேளு என்று விட்டு எழுந்து கொண்டார். இப்போவும் உன்னை தனியாக விட மனசு இல்லாமல் தான் போகிறேன் என்று வருத்தத்தோடு சொல்லிவிட்டு சென்றார். அவர் பேசியது சென்றது எல்லாம் அவன் கண்களுக்குள் நுழைந்தாலும் மனதில் பதியவில்லை. அந்நிச்சையாக கதவை தாழிட்டு விட்டு வந்து அமர்ந்தவனுக்கு ஸ்ருதியின் ஞாபகங்கள் நெஞ்சில் அலைமோதின. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் மனம் முழுவதும் அவளே நிறைந்திருந்தாள். இத்தனை நாட்கள் அவளை பற்றிய நினைவுகள் வந்தாலும் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தி விடுவான். இப்போது இந்த தனிமை அவனை படுத்தியது. அது மட்டுமின்றி திருமணம் என்ற பேச்சு வந்த பிறகு அவன் நினைவிற்குள் வந்து நிறைந்து நின்றாள் ஸ்ருதி. கண்களை மூடி சாய்ந்து அமர்ந்து கொண்டவனின் விதிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஏன் இப்படி எனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வலி தாக்குகிறது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு கண்ணீர் சிந்திய வண்ணம் அமர்ந்திருந்தான். எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தான் என்று தெரியவில்லை. அழைப்பு மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டு நிகழ்வுலகிற்கு வந்தவன் சென்று கதவை திறந்தான். இந்தர் உள்ளே நுழைந்தான். என்ன பண்ணுற அஸ்வின்? ஒன்றும் இல்லடா, சும்மா தான் இருக்கேன். ஏன் மச்சான் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்லடா. உன்னோட மாமா ஃபோன் பண்ணாரு, அட்ரஸ் கேட்டாரு. வந்து பார்த்துட்டு தான் போனார். என்ன சொன்னார்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, உனக்கும் அவருக்கும் ஆகாதுன்னு கபிலன் சொன்னான். மெல்லிய குரலில் கேட்டான். அதெல்லாம் எதுவும் இல்லடா. சரி, ஓகே, நான் வீட்டுக்கு போகிறேன். இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். உன்னோட மாமா வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணினாரோன்னு பயந்து முதல்ல உன் வீட்டுக்கு வந்தேன். மெல்லியதாக புன்னகைத்தான் அஸ்வின். தேங்க்ஸ்டா. விடுடா. சரி, சாப்பிட்டியா? இன்னும் இல்லை. என்ன சமைச்சிருக்க? இன்னும் சமைக்கலடா. ஏன்? மனசு சரியில்லை மச்சான். சரி விடு, நானும் இன்னும் சாப்பிடல. நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். 2 பேரும் வெளியே போய் சாப்பிடலாம். நாளைக்கு காலையிலேருந்து நீயே சமைச்சிக்கோ. இதுக்கு மேலே சமைச்சு சாப்பிட லேட் ஆகும். இல்லை இந்தர், எனக்கு பசிக்கல, வேண்டாம். அடி வாங்குவ அஸ்வின், ஏன் இப்படி பண்ணுற? ஒரு மாதிரி இருக்குடா. நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ சொல்கிறத தவிர வேறு வழி இல்லைன்னு தோணுது. என்ன ஆச்சு? நீ தான் எங்கள் மாமா ரிதின்னு மனசை குழப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்க. அங்கே அவள் எப்படி இருக்கா தெரியுமா? கேள்வியாக அவனை பார்த்தான் அஸ்வின். தன் செல்போனை எடுத்து ஒரு காணொலியை காட்டினான் இந்தர். அதில் ரிதன்யா, பிரீத்தி மற்றும் நண்பர்களோடு உறக்க சிரித்து கதை பேசியபடி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். பார்த்த இல்லை அவள் எப்படி இருக்கான்னு? மனசு பொறுக்காமல் வீடியோ எடுத்தேன். ஆனால் உன்கிட்ட காட்டுனா உன் மனசு இன்னும் சங்கடப்படும்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுனால இதை காட்டிட்டேன் என்றான் கோபமாக. அவன் கையில் இருந்த செல்போனை வாங்கி மீண்டும் அந்த காணொலியை ஓடவிட்டான் அஸ்வின். அவன் புருவம் ஒரு நொடி முடிச்சிட்டு விலகியது. சில நிமிடங்கள் அதனையே பார்த்து கொண்டு இருந்தவன் அமைதியாக அவனிடம் அதனை திருப்பி கொடுத்தான். சொல்லுடா, இதுக்கு மேலேயும் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க போறியா? சரி, நீ போய் ரெடி ஆகிட்டு வா, வெளியே போய் சாப்பிட்டு வரலாம் என்றான் அஸ்வின். அவனை அணைத்து விடுத்தவன் சூப்பர்டா மச்சி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். பால்கனியில் சென்று நின்று யோசனையோடு வெளியே இரவை வெறித்து கொண்டிருந்த அஸ்வினின் முகத்தில் கடுமை படர்ந்திருந்தது. சிறிது நேரம் கழித்து இருவரும் கிளம்பினார்கள். வாடா, என்னோட கார்லேயே போகலாம் என்றான் இந்தர். சரி என்று அவனோடு ஏறிக்கொண்டான் அஸ்வின். இப்போது அவன் முகம் அமைதியாக இருந்தது. செல்லும் வழியில் ஒரு உணவகத்தை காட்டிய அஸ்வின், டேய், இங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்கே, இன்னும் எங்கே போகிற என்று கேட்டான். இங்கெல்லாம் சுமாராக தாண்டா இருக்கும், நான் எப்பவும் போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி அழைத்து சென்றான். காரில் இருந்து இறங்கி உள்ளே சென்றனர். அந்த கார்டன் ரெஸ்டாரண்ட்டில் நின்று அமர்வதற்காக விழிகளால் இடத்தை இருவரும் அலசி கொண்டிருக்க எதிரில் வந்தார்கள் ஸ்ருதியும் அவள் தோழிகளும். அவளை கண்ட அஸ்வினின் முகம் இறுகி போனது. இனி நிகழப்போவது என்ன?
தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.